ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா பொட்டுக்கடலையே சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வறுத்துக்கோங்க. அதாவது இந்த ஸ்மெல் மட்டும் வர்ற மாதிரி வறுத்துக்கணும். கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் தனியாக மாற்றிடுங்க. இப்போ அதே பேனில் ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விடுங்க. இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரையணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ட்ராப்ஸாக விழும். ஒரு தண்ணியில் இந்த மாதிரி விட்டு பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி உருட்டுற மாதிரி வரும். அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே வேகமாக கிண்டுங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும் எல்லாமே. அப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த மாதிரி வேகமாக இப்படி கிண்டிக்கோங்க. நல்லா பொட்டுக்கடலையில் எல்லாத்துமே பாகு நல்லா படுற மாதிரி கிண்டிக்கோங்க. இப்போ தனியாக வாட்டர் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. அப்போ தான் எடுக்க வரும். எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக பாலாக பிடிங்க. ஒவ்வொரு வாட்டியும் பிடிக்கும்போது லைட்டாக தண்ணியில் விட்டுட்டு எடுங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ரவுண்டாக பிடிச்சி எடுத்திங்கன்னா பொட்டுக்கடலை உருண்டை ரெடி. ஏன் ஸ்டைலில் இந்த பொட்டுக்கடலை உருண்டையை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.